Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 362 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஜோரோ அந்த சாமுராயோட வயித்துல ஒரு போடு போட்டான்ல. சோ அதனால என்னாச்சு, அவன் பாடி ஃபுல்லா நெருப்பு தகதகன்னு எரிஞ்சுது. கடைசியில அவனுமே தோத்ததா ஒத்துக்கிட்டான். பிராங்கி பார்த்துட்டு என்னடா ஆச்சு, இப்ப என்ன சண்டை முடிஞ்சுதாங்கிற மாதிரி கேட்பான். ப்ரூக்கு ஆமா இது ஒரு சூப்பரான ஃபைட்டு, அவ்வளவுதான் இந்த சண்டை இதோட முடிஞ்சு போச்சுமா. அந்த சாமுராய் என்ன பண்ணுவான், அந்த கத்தியா அதோட உரையில வச்சுட்டு அதை அப்படியே பொறுமையா கழட்டி தூக்குவான். என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த கத்தியை அப்படியே கையில இருந்து விட்டுருவான். அதை கரெக்டா நம்ம ஜோரோ புடிச்சிருவான். அதாவது இப்ப அந்த ஸ்வாட வச்சுக்கிற தகுதி நம்ம ஜோரோக்கு வந்துருச்சு. இனிமேட் அந்த ஸ்வாடு உனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி சொல்லிட்டான். இப்ப என்ன அவன் தோத்துட்டான்ல, அப்படி தோத்தது அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதாமா. ஜோரோ என்ன சொல்லுவான், நீ இப்படி கஷ்டப்படுறதுலயே நல்லா தெரியுது, நீ மனசாலையும் உடம்பாலையும் ஒரு ஸ்வாட்ஸ்மேனு, அதுல எந்த தப்பும் இல்லாமா. அது மட்டும் இல்லாம நீ உயிரோடு இருந்திருந்தீன்னா உன்னை மீட் பண்ண நான் ஆசைப்படுறேன்பா. எங்கத்த அவன் தான் செத்து எலும்பு கூட இருக்கானே. ஆனா என்ன ஜோரோவை பார்த்ததுல அவனுக்குமே ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு வீரன் கூட சண்டை போட்டிருக்கோன்னு. அப்புறம் என்ன அவனை குறுகுறுன்னு ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே மேல பார்த்து ஆன்னு கத்துவான். அவனுக்குள்ள இருக்கிற ஷேடோ வெளியில வந்து ப்ரூக்கு கிட்ட வந்துரும். உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஷேடோவை பார்த்துட்டு இதுதான் என் ஷேடோ, இதத்தான் இந்த கெக்கோ மோரியா என்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டான். 5 வருஷம் ஆகுது, இப்ப பாத்தியா சூப்பரா இருக்குல்ல, நான் என்ன பண்றனோ அதையே திருப்பி பண்ணுது பாரு, கன்ஃபார்மா இது என்னோட ஷேடோ தான்பான். ஐயோ இப்படி ஒரு மூலகட்ட பயில வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு பிராங்கி புலம்புவானா. அவன் உடனே காண்டாகி தொண்டைகளையே கத்துவான். அவனுக்கு தாண்டா தெரியும் அவன் கஷ்டம் என்னன்னு, உனக்கெல்லாம் ஒண்ணும் புரியாது. ஒரு வழியா என்னோடது என்கிட்டயே வந்து சேர்ந்துருச்சு, எனக்கு நாடி நரம்பெல்லாம் புடைக்குது வெடிக்குதுன்னு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் யோசிப்பான், ஆமா எனக்கு தான் நரம்புன்னு ஒண்ணு கிடையாது இல்ல, சரி எனக்கு எலும்பு புடைக்குதுன்னு சொல்லி வெக்கத்துல பயங்கரமா சிரிப்பான். அத பார்க்கும்போது பிராங்கிக்குமே சிரிப்பா வரும். சரி ஒரு வழியா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட ஷேடோ திருப்பி அவனுக்கே வந்துருச்சு. இனிமேட்டு அவனால ஜாலியா சூரிய ஒளியில சுத்த முடியும்ல. அது மட்டும் இல்லாம லாப்போனியை போய் மீட் பண்ணலாம். அவ்வளவுதான் அவன் பஞ்சாயத்து ஓவர். இங்க ஜோரோக்கும் இங்க செம ஹாப்பி. என்னன்னா இப்படி ஒரு சண்டை நடந்ததுனால அவனோட ஸ்வாடு இவனுக்கு கிடைச்சிருச்சு, இல்லனா இப்படி ஒரு ஸ்வாடு கிடைச்சிருக்குமா. அதுவும் இது சாதாரண ஸ்வாடா, வானோ கிங்டமோட லெஜெண்டரி சாமுராயோடதாச்சே. சோ பயலுக்கு செம ஹாப்பி. அப்படியே கட் பண்ணி இங்க உசோப்ப காட்டுறாங்க. அவன் வேகமா சஞ்சியை தேடி ஓடுவான். ஏன்னா அவன் நமிய ரெஸ்கியூ பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா போனான். கண்டிப்பா ரெஸ்கியூ பண்ணிருப்பான்னு ஒரு நம்பிக்கை. லூஃபி வேற சண்டைக்கு போனானே, அவன் நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. சரி எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, நம்ம எப்படி ஜெயிச்சோன்னு அவங்க கிட்ட சொல்லி மாஸ் காட்டுவோம். அந்த பொண்ணால எனக்கு ஈக்குவலா சண்டைக்கு நிக்க முடியல, இந்த மேட்டரை எப்படியாச்சும் அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் ஆப்போசிட்ல பெரோனா நாங்க வந்துட்டோம்னு ஒரு சவுண்ட். யாரா அது முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா அந்த வைல்டு ஜோம்பிஸ் அவளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சவன அடிச்சு புடிச்சு ஓடி வரானுங்க. எப்ப ஆபத்து வந்துச்சுன்னா எப்ப ஓடி வரானுங்க. சரி பரவாயில்ல, ஆனா பிச்சுக்கிட்டு வருவாங்க. உசோப் இந்த இடத்துல தான் பயங்கரமா மூளை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற போட்டோ பிரேமுக்கு பின்னாடி இவன் ஒரு போட்டோ மாதிரி போய் உட்கார்ந்துக்குவான். அதை நோட் பண்ணாம அந்த ஜோம்பிஸுங்க அதுங்க பாட்டுக்கு ஓடுங்க. அது மட்டும் இல்லாம அந்த நீண்ட மோக்கனை விடக்கூடாது பொலந்துறணும்னு சொல்லி கத்திக்கிட்டே போவானுங்களா. இதை கேட்டவன உசோப் எல்லாம் ஆடி போயிருவான். அட சண்டால பயிலுகளா, இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு போட்ட சண்டை எல்லாத்தையுமே வீணாக்கி இருப்பானுங்களே, நல்ல வேலை தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு சஞ்சியை தேடி வேகமா ஓடுவான். அப்படியே கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. அங்க ஜோம்பிஸ் எல்லாம் சும்மா நசுங்கி சப்பி நாரி போய் கிடப்பாங்களா. அதை வந்து பார்த்தா மத்த ஜோம்பிஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க, என்ன நடந்துச்சீங்கன்னு. இவங்க எல்லாருமே அப்சலமோட வெட்டிங் அட்டெண்ட் பண்ண தான் கிளம்புனாங்க. சொல்ல போனா இவங்க எல்லாம் ஸ்பெஷல் ஜோம்பிஸ்ங்க. யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஹில்டன் அங்க வந்து அப்சலம் ஆர்டர் போட்டாரு, எப்படியாச்சும் அந்த ஓர்ஸ ஸ்டாப் பண்ண சொன்னாரு. அதான் இவங்க எல்லாம் பண்ணாங்க. ஆனா கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி அடிச்சு காலி பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லுவானா. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. அந்த ஓர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஜோம்பி, சொல்ல போனா அவனுமே இப்போ ஒரு ஜோம்பி தான். அப்படி இருக்கும்போது நம்ம ஆளுலயே எப்படி அவன் அட்டாக் பண்ணுவாங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலா ஓர்ஸ் வந்து இப்ப தானே ஜோம்பியோட லைஃபுக்கு புதுசா வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு இன்னுமே ஸ்டார் ஹேட்டோட பர்சனாலிட்டி இருக்குது. அதனாலதான் அவன் விளையாட்டுத்தனமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானாமா. அதான் மேலெல்லாம் ஏறி சுத்தி முத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான்ல. அவன் பண்ணல என்ன சாதா சேட்டையா, கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்னு சொல்லி அந்த இடத்தையே ஒரு வழி பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம இவனை தடுக்க வந்த ஜோம்பிஸ் மேல பாஞ்சி கம் கேட்லின்னு கண்ணாப்பின்னு குத்துனான்ல. குத்துன அத்தனை பேரும் தரையோட தரையா சப்பி போயிட்டானுங்க. அவனு கூட சண்டை போடுறதுக்கே நம்மளுக்கு படாத பாடுபட்டானுங்க. ஏன்னா பிராங்கி மத்தவங்க எல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி வந்துகிட்டே இருந்தானுங்களே. ஆனா இந்த ஓரோட உருவத்துல வச்சு குமுறு எடுத்ததுல தரையோட தரையா சப்பி போயிட்டானுங்க. இதுல வேற அவன் வழியில வந்தா வச்சு செதுக்கிடுவானாமா. சோ இப்படி இருக்கிற ஆளு உடனே மாறதுக்கு சான்ஸே இல்ல, எப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி கொஞ்ச நேரம் அவனை ஃப்ரீயா விட்டா போதும். அதுக்கப்புறம் கெக்கோ மோரியா என்ன சொல்றானோ அதுபடி அவன் கேட்டு நடப்பானாமா. அதாவது ஒரு ஒபீடியன்டான ஜோம்பியா மாறிடுவான். இவங்களால நம்பவே முடியல, இவ்வளவு ஜெனரல் ஜோம்பிஸையுமே அவன் ஒத்தாளு காலி பண்ணிட்டானான்னு. ஒருவேளை அவங்க உசாரா இருந்திருக்க மாட்டாங்க, அசந்த நேரத்துல அடிச்சிருப்பான், இல்லன்னா அவனால எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிற மாதிரி மனசை தேத்திக்குவானுங்க. ஆனா நடந்த மேட்டர் என்னன்னு தெரியாதுல்ல. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது டம்மு டம்முன்னு ஒரு சவுண்ட். என்னடான்னு பார்த்தா தூரத்துல அந்த ஓர்ஸ் பைய
இவங்கள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்தவனே எல்லாத்துக்கும் அள்ளு விடும். இல்லடெல்லாம் இதுக்கப்புறம் இவன் வழியில நான் நிக்க மாட்டேன், இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறேன்னு சொல்லிட்டு பறக்க ஆரம்பிப்பானா. அங்க இருந்து ஜோம்பிக்கு செம காண்டாயிரும். ஏண்டா ஹில்டன், எங்களை பார்த்தா என்ன டம்மி பீஸ் மாதிரி தெரியுதா? சத்தம் போடாம இங்க இருந்து போயிரு, இல்ல பொலந்துருவேன் பாங்க. என்னமோ பண்ணிட்டு சாகடா பரதேசி பயிலான்ட்டு அது பாட்டுக்கு பறந்து போயிரும். இங்க இந்த ஜோம்பிஸ்கெல்லாம் கொலை காண்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மான்ஸ்டர் நம்மளோட காம்ரேட்ஸையே கொல்லும். அதை இன்னைக்கு வச்சு செஞ்சிடணும் பானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அப்சலம் தான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருக்கான்ல இவனை தடுக்க சொல்லி. அதனால இவங்க என்ன பண்ணாலும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராது. கூடவே இப்ப இவங்க அந்த ஜோம்பிஸை மட்டும் போட்டு பொலன்னு பொலந்து எடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் ஜோம்பிஸோட பவர் கொடியெட்டி பறக்கும் இல்ல, இவங்க பயங்கர ஸ்ட்ராங்னு வெளியில தெரிய வருமே. அதனால இன்னைக்கு இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழியில போய் நிப்பாங்க. அந்த ஊர் பார்த்துட்டு ஏன்டா என் குறுக்க வராதீங்கன்னு எவ்வளவு டைம் சொல்றது, கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி கம்கம்னு கத்துவான். அவன் கத்துறத பார்த்தோன்னே அவனுக்கு பீதி ஆயிரும். கில்டன் தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு சோலி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன கம்கம்னு சொல்லிட்டு கீழே கண்டமேனி குத்திக்கிட்டே வருவான். அப்படி குத்த ஒரு 2-3 பேர் காலியாகி தெரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இடையில ஸ்டாப் பண்ணி, ஆமா நான் ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டேனே, ஐயோ நான் சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுவான். நல்ல வேலை பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டான். என் நேரம் மொத்தமா வச்சு அடிச்சிருந்தானா இவங்க எல்லாருமே காலி. இப்பதான் தெரியுது ஓர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. அதே நேரம் இங்க லூஃபியை காட்டுறாங்க. அவன் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் அந்த டோப்பல் மேனை என்னதான் அடின்னு அடிச்சாலும் அவன் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டே இருக்கான். இவனால எதுவும் பண்ண முடியல. அந்த கெக்கோ முரியா வேற ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பானா. அது நம்ம லூஃபிக்கு கொலை காண்டாவும். டேய் ஓவரா பில்டப் பண்ணாத, பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்னு தொண்டையிலேயே கத்துவான். ஏன்னா இவனுக்கும் அவனுக்கும் இன்னும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணலையே. அதுக்கு முன்னாடியே ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருந்தானா அவன் தெளிவா சொல்லிடுவான், தம்பி நான்லாம் களத்துல இறங்கி சண்டை போடணும்னு அவசியமே இல்ல, சுத்தி இருக்கவங்க அந்த வேலையை பாத்துக்குவாங்க, நான் கேஷுவலா அசால்ட்டா கிங் ஆஃப் த பைரட்டா மாறிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே லூஃபிக்கு காண்டாயிரும். அது வரைக்கும் நான் உன்னை விட்டாதானடா, உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போற மிதியில நீ மத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கினிய ஷேடோஸ் அது எல்லாமே பிச்சுக்கிட்டு போக போதுமா. அந்த கெக்கோ மொரியாக்கு கான்பிடென்ட் என்னன்னா அவனை யாராலையும் தொட முடியாது, அடிக்க முடியாதுன்னு. லூஃபிக்கு என்ன, இப்ப இந்த ஷேடோவையும் அவனையும் பொழந்தா மட்டும் போதும், அவ்வளவுதானே முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு கையை நீட்டுவான். ஆனா அதுக்குள்ள அந்த டோப்பல் மேன் வந்து அவன் மேல பொத்துன்னு விழுவானா. உடனே கெக்கோ மொரியா பார்த்து விழுந்து சிரிப்பான். என்ன தம்பி நல்லா அடியில போய் மாட்டிட்டியா, இனி நீ சப்பாத்தி தான்பா. எந்திரிச்சு பார்த்தா நம்ம பையன் அடியில இல்ல, என்னடானா உடச்சுக்கிட்டு அதுக்கும் அடியில போயிட்டான். அவன் எந்திரிச்சு பாக்கறான்ல, அந்த கேப்ல கம்னு சொல்லி பாஞ்சு அந்த கெக்கோ மொரியா கிட்ட தான் போவான். ஏன்னா அவனை பொழந்து கட்டிட்டாலே இந்த ஷேடோவை தடுத்துடலாம். சோ அதனால பாஞ்சு அவன்கிட்ட போனா அப்பவுமே அந்த ஷேடோ விடாது. உடனே அவன் ஸ்டைலா படுத்துக்கிட்டு நம்மளால கிண்டல் பண்ணுவான். தம்பி இப்ப உனக்கு என்ன ஆகுதோ ஏதாகுதோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, ஆனா இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உன் ஃபியூச்சரே இன்னும் கொஞ்ச நேரத்துல இருண்டு போகுது. ஏன்னா இன்னும் சில வினாடிகள்ல உன்னை விட பவர்ஃபுல்லான ஆள் இங்க வர போறான், அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விழுந்து சிரிப்பான். லூஃபி எது பவர்ஃபுல்லான ஆள் வர போறான்னு ஷாக்கா கேட்பான். அந்த டைம் டம்முன்னு அந்த இடம் பயங்கரமா அதிர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.